ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது நீங்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் எல்லாருக்குமே வந்து 48,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஓஎன்ஜிசி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டோடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா 48,000 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 99% வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றி நம்ம வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் உங்களுக்கு ரீசெண்ட் வீடியோஸில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுத்துட்டு வராங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ உங்களுக்கு அகைன் வந்து ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் வந்து ஆஃபர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஓஎன்சிஜியோடைய ஒரு கார்பரேட் கம்பெனி தான் இது. வந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பெனியில் தான் நீங்கள் வந்து இந்த ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த எல்ஐசி, இந்த கோட்டாக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பிரைவேட் செக்டர் கம்பெனிலாம் எதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எடுத்து வச்சுட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து அறக்கட்டளை ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக உதவித்தொகை வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் கம்பெனியுமே எனக்கு வந்து தெரிய வந்தது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். நாட்டின் முன்னணி எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களில் ஒன்றான ஓஎன்ஜிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான், சரிங்களா. சமுதாயத்தில் பின்தங்கிய குடும்பங்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் அறக்கட்டளையை துவங்கி உதவித்தொகை வழங்கி வருகிறது. உதவித்தொகை இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆண்டுக்கு 48,000 வழங்கப்படும். இப்போ நீங்கள் யூஜி தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து 48,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஜி படிக்கிறீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்காது. இது முழுக்க வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனில் +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஜி பிஜி இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்களே அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து இதில் வந்து பேச போகிறோம். நேரடியாக மாணவர்களின் வங்கி கணக்கில் இந்த தொகையை வந்து செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உதவித்தொகை மொத்தம் 2,000 மாணவிகளை இந்த உதவித்தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினரை சேர்ந்த பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த மாணவர்களுக்கு 500 பேருக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர்னா யாரு அப்படின்னா ஓசி கேட்டகரி ஜென்ரலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மேலும் மொத்தம் உதவித்தொகையின் 50% மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. படிப்புகள் இன்ஜினியரிங், பிபிஏ, பிஎஸ்சி இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த துறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை படிப்புகளுக்கு பார்க்கும்போது வந்து தகுதிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது 2023 to 24 கல்வி ஆண்டில் முழு நேர படிப்பில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும், அந்த பார்ட் டைமாவோ கரஸ்பாண்டிங்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து படித்து முடிச்சவங்களுக்கு தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து கரண்ட்டாக நீங்கள் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இளநிலை படிப்பு சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்கள் அவர்கள் அது 12ஆம் வகுப்பில் குறைந்தபட்சம் வந்து 60% மதிப்பெண் அப்படிங்கிறத வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் கரண்ட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 12th மார்க்கில் வந்து 60%. அந்த 12th வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருக்கலாம், செகண்ட் குரூப்பில் இருக்கலாம், தேர்ட் குரூப்பாக இருக்கலாம், சரிங்களா. அந்த குரூப்லாம் இங்கே வந்து அவங்க பார்க்கல. பட் வந்து நீங்கள் +2ல வந்து 60%க்கு மேலே நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி மார்க் எடுத்திருந்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து முதுகலைக்கும் சரி இளநிலைக்கும் வந்து சரி நீங்கள் பிஜி இப்போ வந்து அப்ளை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஜி அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் மார்க் வந்து 60% வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 லட்சத்துக்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினராக நீங்க இருக்கும் பட்சத்தில் 4.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்குள்ளதான் இருக்கணும், அதுக்கு மேல போயிடக்கூடாது. எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து 4.5 லட்சமும்
ஜென்ரலாக பிசி, டிஎன்சி, எம்பிசி ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 2 லட்சத்துக்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 16, 2023 இந்த தேதியின்படி வயது வந்து பார்த்தீங்கன்னா 30க்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 16, 2023 இந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் இந்த வருஷத்துக்கு வந்து அக்டோபர் 16ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் இப்போ ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்குது. இந்த டேட்ல உங்களுடைய வயசு வந்து 30க்குள்ள வந்து இருக்கணும். 29ல நீங்க வந்து கடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் ஓகே, ஆனால் 30க்குள்ள இருக்கணும். 30க்கு மேல நீங்க வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முன் வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது மட்டும் இருந்தாலே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ONGC scholarship.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை படிச்சு பாருங்க. இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் கொடுத்துட்றேன், அப்ளிகேஷன் லிங்கையும் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். மஸ்ட்டாக போயிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து நவம்பர் வந்து 7 ஆகுது. இன்னும் நம்மளுக்கு டைம் வந்து இருக்குது. சரிங்களா? ஒரு 23 நாள் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அகாடமிக் இயர் 2023 to 24 இந்த கல்வியாண்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படிங்கிற பார்க்கும்போது நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட்டட் இன் அகாடமிக் இயர் 2023 to 24 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 12th வந்து 60% மார்க்கும், யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜியில் வந்து 60% மார்க்கும் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபுல் டைம் கோர்ஸில் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கிராஸ் ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜிஎன்டினா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 16, 2023 30 வயசுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய பர்சன்டேஜ். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பெண்களுக்கு வந்து 50% ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. இது உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம் சொல்ல முடியும். என்னதான் பிரைவேட் கம்பெனி வந்து ஏகப்பட்ட கார்பரேட் கம்பெனி இருந்தாலும் அவங்களுடைய டேர்ன் ஓவரை பார்த்து அவங்களுடைய பிசினஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சில கார்பரேட் கம்பெனியுமே முன் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ரன் பண்ணி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீமை எப்பயுமே நம்ம வந்து வெல்கம் பண்ணணும். இது நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இதுக்கு வந்து தெரியறது இல்லை. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீ வந்து அப்ளை பண்ணப்பா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துட்றேன். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்காலர்ஷிப் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க பாருங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அப்ளை காம்படிஷன் அப்படிங்கிறதுல வந்து முதல்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ONGC ஸ்காலர்ஷிப் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 2023 to 24 யூஜி கேட்டகரியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ரூல்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து யூஜி வந்து கிடையாது, நான் பிஜி படிக்கிறேன்னா பிஜிக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிசி கேட்டகரி, டிஎன்சி, எம்பிசி கேட்டகரி எல்லாமே வந்து ஓபிசியில் தான் வருவீங்க. அதர் பிளாக்வார்ட் கிளாஸ்லாம் வருவீங்க. நீங்கள் அதர் பிளாக்வார்ட் கிளாஸில் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சியில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா யூஜிக்கான அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்குறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக வந்து அட்மிஷனுக்கான ரெசிப்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கனாலும் ஓகே, பிரைவேட் காலேஜில் படிச்சிங்கனாலும் ஓகே, கண்டிப்பாக அட்மிஷன் ரெசிப்ட் கேட்பாங்க. அப்ளிகண்ட்டோடைய இமேஜ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. ஜாதி சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 12th கிளாஸ் நீங்கள் முடிச்சதுக்கான மார்க் ஷீட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃப்ரம் காலேஜ் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. காலேஜ் ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. செல்ஃப் அண்டர்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அப்ளிகேனோட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த கேபிக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மெட்ல வந்து இருக்கணும். மற்றபடி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க 200 கேபிக்குள்ள. பட் வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது நாட் கம்பல்சரி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து கொடுங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க.
ஃபாதருடைய பேரை வந்து கொடுங்க. சப்போஸ் வந்து மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறத உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இருக்கோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து போடணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 88,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 88,000 தான் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதில் ஒன்று இதில் ஒன்று நீங்கள் போட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல ஓபிசி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதனால ஓபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன அந்த டேட்டா பேஸ் படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்கும். இப்போ கரண்டாக எந்த அட்ரஸில் வந்து நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், இப்போ நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 12th டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ யூஜியில் வந்து என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க, எந்த காலேஜில் பண்ணுறீங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நீங்கள் பேசிக்காக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் உங்கள்கிட்ட ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேஜர் ஆகிட்டீங்க. அப்போது நீங்கள் மேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து நார்மலாக மேஜர் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் 200 KB நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே தெளிவாக பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிக்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் வரும். அந்த டிக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் நம்பரை போட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டிக்கெட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரி ரைஸ் த டிக்கெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வந்து தெரியப்படுதுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எது ரிலேட்டடாக வீடியோ வந்து டாப்பிக்கில் வீடியோ நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் கவர்மெண்ட்ஸ் அப்டேட்ஸு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு நம்ம சோஷியல் மீடியா பேஜில் வந்து கொடுப்போம். செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.